இன்றைக்கி நம்ம பனீர் க்ரீன் பீஸ் மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி பச்சை பட்டாணியை வந்து ஊற வச்சுருக்கேன். இது ட்ரை பட்டாணி இருக்குல்ல அது. ஸோ அதை வந்து நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன் 1 கப்பு. அது கூட சால்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துடலாம். அப்புறமா பனீர் வந்து இந்த மாதிரி 200 கிராம் பனீர் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2லேருந்து 3 சின்னதாக தக்காளி, அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இலை, அதுக்கப்புறமா ஸ்டார் ப்ரூ, 1 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கேப்சிகம், ஒரு சின்ன கேப்சிகம் வந்து நான் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கணும். அதுக்கு நான் வந்து மூடி வச்சிடுறேன் ஒரு 5 நிமிஷம். அப்போ வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். 5 நிமிஷம் கழித்து நான் வந்து தக்காளி வந்து நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தக்காளியில் நல்லா வதங்கி நல்லா அந்த சாரெல்லாம் வெளியே விடும். அந்த டைமில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கணும். சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சாட் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. அப்போ சீக்கிரமாக அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிடும், பச்சை ஸ்மெல்லு. இப்போ நம்ம அந்த பனீர் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை உள்ளே சேர்த்துட்டு எப்படி திரும்ப மிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த பனீரில் கரண்டி வந்து படாத அளவுக்கு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணணும். ஆனால் மசாலாவும் அதில் சேரணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா அது உடஞ்சி போயிடும். ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் அதை மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா, 6 விசில் வச்சு அந்த பச்சை பட்டாணி, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கணும் பச்சை பட்டாணி, அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நல்லா கம்பைன் ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேப்சிகம், பனீர், பட்டாணி இது எல்லாமே. இது கூட கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக நான் வந்து கொஞ்சோண்டு சுகர் சேர்க்குறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நான் மூடி வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து மூடி வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ அது வதங்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி. அவ்வளோதான். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா குக்காக இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே ஜென்டிலாக அழகாக அதை மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும். அவ்வளோதான். இப்போவே தெரியும் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பனீர் க்ரீன் பீஸ் மசாலா. இது நீங்கள் சப்பாத்தி, தோசை, பரோட்டா, பூரி எதுக்கு வேணாலும் நீங்கள் சும்மா கூட இதை சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye.